குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது ஏடபிலிட்டி காம்பனன்ட்ஸு நிறைய இருக்குது. ஏடபிலிட்டி அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். ஸோ நம்ம விண்டோவில் என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் வைக்கலாம், பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஸ்க்ரோல் பார், அதுக்கப்புறம் மெனுஸ் வைக்கலாம். இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் தான் நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராம் மூலமாக எப்படி இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம், எப்படி ப்ரோக்ராமில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ரெண்டு கண்ட்ரோல்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பட்டன்ஸ் அண்ட் லேபிள் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடபிலிட்டி அப்படின்னா என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோ. அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட். ஸோ அதாவது நார்மலாக நம்ம டிசைன் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸில் எல்லா கண்ட்ரோல்ஸுமே இது எல்லாமே டூல் பாரில் இருக்கும். ஸோ லேபிள்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறது, பட்டன்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே எடுத்து வைப்போம், ஸ்க்ரோல் பார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ஃபார்ம்ஸு, அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம், ப்ராஜெக்ட் இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ தான். இது எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராம் மூலயமா ஜாவாவில் ஆப்லெட் ப்ரோக்ராம் மூலயமா இது எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்கலாக எல்லா கண்ட்ரோல்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக டிசைன் லாங்குவேஜஸில் கண்ட்ரோல்ஸை எடுத்து வைக்கிற மாதிரி இது இன்பில்ட்டாக நம்மளோட விஷஸில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது எப்படி நம்ம இந்த விண்டோவில் இதெல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ஸ், மெத்தடு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஆக்ஷன் ஈவெண்ட்னா என்ன, ஆக்ஷன் ஈவெண்ட் ரெசனர்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஈவெண்ட் லிசனர் இன்டர்ஃபேஸ் ஆகும். ஸோ இது ஆப்வியஸ்லி இட் இஸ் அண்ட் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் அப்படின்னா என்ன, நம்ம ஃபார்ம்ஸில் ஓகே பட்டன், கேன்சல், எக்ஸிட், சப்மிட், ரீசெட் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பட்டனை இதில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பட்டன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஃபார்ம்ஸில் ஓகே, சப்மிட், கேன்சல், எக்ஸிட், ரீசெட் இந்த மாதிரி, அதாவது ஒரு ஃபார்ம் எழுதி முடிச்சோன்னு ஒரு சப்மிட் கொடுத்தோன்னு தான் நம்மளோட ஃபார்மோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். நிறைய டைலாக் பாக்ஸில் ஓகே, கேன்சல் கொடுப்போம், எக்ஸிட் கொடுப்போம், மெசேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன கண்ட்ரோல் தேவை அப்படின்னா நம்ம ஏடபிலிட்டி காம்பனண்ட்டில் இருக்கிற பட்டன் அப்படிங்கிறது தான் தேவை. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஸோ என்னெல்லாம் கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். When we press a button and release it, AWT sends an instance of action event to that button by calling process event on the button. அதாவது என்ன ஈவெண்ட், அதாவது ஜஸ்ட் ஒரு கிளிக், ஒரு மூவ் என்ன பண்ணாலுமே ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் ரிலீஸ் பண்ணும்போதும் ஜென்ரேட் ஆகக்கூடியது ஈவெண்ட் தான். ஸோ இதில் என்ன ஈவெண்ட் அப்படின்னா இட் இஸ் அன் ஆக்ஷன் ஈவெண்ட். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ப்ராசஸ் ஈவெண்ட்டை தான் கால் பண்ண போகுது. ஸோ த ப்ராசஸ் ஈவெண்ட் மெத்தட் ஆஃப் பட்டன் ரிசீவ்ஸ் all the event, then it passes an action event by calling its own method process action event. ஸோ நம்ம ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு பட்டன், அதாவது ஒரு ஃபார்ம் கொடுத்தோன்னு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு அந்த ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சப்மிட் ஆகிடும். கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே இதாகிடும். அதே மாதிரி ரீசெட் கொடுத்தோம்னா எல்லாமே அழிஞ்சிடும், கிளியர் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா எல்லாமே இதாகும். ஸோ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ், அதனால் இது ஆக்ஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா கொடுத்தோன்னு ப்ராசஸ் ஈவெண்ட்டுக்கு பண்ணி, ஸோ அங்கே ஈவெண்ட்டு கரெக்டாக ரிசீவ் ஆகி எல்லாமே பாஸ் பண்ணி நமக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் ஆக்ஷன் ஈவெண்ட்டை ஜென்ரேட் ஆக போகுது. This method passes the action event on to action listeners that are interested in the action event generated by the button. So இது என்ன ஆகும், நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் போகும். அங்கே போய் தான் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு கால் பண்ணி நம்ம எல்லா ஆக்ஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் என்ன செய்ய போகுது, என்னெல்லாம் இன்டர்ஃபேஸை கால் பண்ண போகுது. டு பெர்ஃபார்ம் அன் ஆக்ஷன் on a button being pressed and released, the action listener interface needs to be implemented. ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய ஈவெண்ட் இதில் பார்த்துருக்கோம். ஈவெண்ட்னா என்ன, சப்போஸ் ஆக்ஷன் ஈவெண்ட், அதுக்கப்புறம் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ், இதுதான் அதனுடைய ஃப்ளோ.
நார்மல் ஈவெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகக்கூடியதான் ஈவெண்ட்டு. ஸோ இதுக்கு பட்டனுக்கு வரும்போது ஆக்ஷன் ஈவெண்ட் வரும். ஆக்ஷன் ஈவெண்ட் எது கால் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ். வாட் எவர் இட் இஸ் அன் ஈவெண்ட் we have to listen first, then we have to call for an interface. ஸோ இதில் ஜென்ரேட் ஆகக்கூடியது ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, அது ரிலீஸ் ஆகும்போதும் சரி ஜென்ரேட் ஆகக்கூடிய ஈவெண்ட்டு தான் இங்கே ஆக்ஷன் லிசனர், அண்ட் இட் இஸ் கோயிங் டு கால் அ இன்டர்ஃபேஸர். The registered new listener can receive event from the button by calling add action listener method by that button. இல்லை என்ன அப்படின்னா, அதாவது என்ன பண்ணாலும் நம்ம என்ன செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே நமக்கு சின்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி நியூ லிசனர் இன்டர்ஃபேஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அண்ட் we have to call and add action listener method. இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை க்ரியேட் பண்ண நமக்கு தேவையானது 2 கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன, அது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான். ஸோ அது 2 டைப்பாக இருக்கும், வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் 2 இருக்குது. ஸோ இதில் இந்த பட்டனுக்கு தேவையானது 2 கன்ஸ்ட்ரக்டர் தான். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் பட்டன் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இட் இஸ் அன் எம்டி கன்ஸ்ட்ரக்டர், அதாவது வித்தவுட் ஆர்குமெண்ட். ஸோ ஆர்குமெண்ட் இல்லை, எம்டி அப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பட்டன் எப்படியாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட்டு என்றைக்குமே என்ன செய்யணும், ஒரு பட்டனில் லேபிள் கொடுத்தாதான் இந்த பட்டன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத யூஸர் ஆகிய நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் எம்டின்னு லேபிள் இல்லாமல் கிரியேட் பண்ணக்கூடியது. இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அ நியூ பட்டன் வித் அன் எம்டி ஸ்ட்ரிங், தட் இஸ் லேபிள் எதுவுமே இருக்காது. அடுத்த கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், பட்டன் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டு, அதாவது அந்த என்ன பட்டன், ஓகேவா, கேன்சலா, சப்மிட்டா, ரீசெட்டா, கிளியரா அப்படிங்கிறத லேபிளில் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஒரு பட்டனுக்குனாலும் கண்டிப்பாக நேம் வேணும். அந்த நேமை லேபிள் மூலமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணும்போது என்ன செய்கிறோம், எம்டி லேபிளாக இல்லாமல் ஸோ நம்ம ஸ்ட்ரிங் டெக்ஸ்டோடு சேர்த்து தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இட் கிரியேட்ஸ் அ நியூ பட்டன் வித் given string as its label. நெக்ஸ்ட் மெத்தட். ஸோ பட்டன் கிளாஸில் இந்த மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்றத பார்க்கலாம். set text ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட், இது என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், அதாவது பட்டனில் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான், செட் பண்ணுறதுக்காக தான் இது செட் ஸ்ட்ரிங் மெசேஜ் பட்டன். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கெட் டெக்ஸ்ட் அப்படின்னா ரீட் பண்ண போகிறோம். நார்மலாக செட் மெத்தட் அப்படின்னா நம்ம வேல்யூஸை செட் பண்ணுறது, கெட் மெத்தட் அப்படின்னா நம்ம வேல்யூஸை ரீட் பண்ண போகிறோம். அதாவது செட் அப்படிங்கிறது ரைட் மெத்தட் அண்ட் கெட் அப்படிங்கிறது ரீட் மெத்தட். ஸோ ஸ்ட்ரிங் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்குது, என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிற மெசேஜை ஃபெச் பண்ணக்கூடியதான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கெட் லேபிள். ஸோ லேபிள் அப்படின்னா பட்டனுக்கு என்ன லேபிள் இருக்குது அப்படிங்கிறத ஃபெச் பண்ணுறது, அதாவது ரீட் பண்ணுறது. அது நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடியே ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸை பற்றி சொன்னோம். அந்த ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸை எப்படி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வாய்ட் ஆட் ஆக்ஷன் லிசனர் ப்ராக்கெட்டில் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும், ஹெட் கொடுக்கணும். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, இட் ஆட்ஸ் த ஸ்பெசிஃபைட் ஆக்ஷன் லிசனர் டு கெட் த ஆக்ஷன் ஃப்ரம் த பட்டன். ஸோ இந்த மெத்தட் கொடுத்தா மட்டும்தான் பட்டன் செயல்படும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கெட் ஆக்ஷன் லிசனர் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் தி அரே ஆஃப் ஆல் ஆக்ஷன் லிசனர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும், இன்க்ளூடிங் ஆப்லெட் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் கொடுக்கணும். இம்போர்ட் java.awt நம்ம உள்ள AWT காம்பனன்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஹெட்டர் ஃபைலில் AWT அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்.
தென் பப்ளிக் கிளாஸ் ஒரு கிளாஸ் நேம், தென் மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இதில் ஃப்ரேம் எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ ஃப்ரேம் பட்டன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு லைன் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஃப்ரேமை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த ஃப்ரேம் எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ஸை ஜஸ்ட் வைக்கிறதுக்காக, ஒரு பட்டனை காமிக்கிறதுக்காக ஃப்ரேம் எஃப் நியூ ஃப்ரேம் கொடுத்தோன்னு என்ன ஆகும், நமக்கு ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகும். அதுக்குள்ளேயே வந்து என்ன கொடுத்துருக்கோம், பட்டன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு நேமோட. ஸோ பட்டன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற நேமோட ஒரு ஃப்ரேமை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து சின்டாக்ஸ், அதாவது பட்டன் பி ஈக்குவல் டு நியூ பட்டன் பிராக்கெட்டில் கிளிக் ஹியர். ஸோ இதில் பட்டன் பி, ஸோ பட்டன் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். நம்ம ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம்ல, எம்டி கன்ஸ்ட்ரக்டர் பட்டன் அண்ட் வித் ஸ்ட்ரிங்கோட வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன செய்யணும், ஸ்ட்ரிங்கோட சேர்த்து தான் ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளிக் ஹியர். நெக்ஸ்ட் வந்து பி டாட் செட் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபீல்ட் இது எல்லாமே, அதாவது லென்த் பிரெத் அதோட சைஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும், பட்டனோட சைஸ் ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா எஃப் டாட் ஆட் பி. ஸோ இதெல்லாம் பி அப்படிங்கிறது என்ன, பட்டனோட ஆப்ஜெக்ட். ஃப்ரேம் எஃப் அப்படிங்கிறது என்ன, ஃப்ரேமுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் தான் எஃப். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், பி டாட் செட் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பட்டனுக்கு இந்த சைஸ் அப்படிங்கிறத ஆப்ஜெக்ட் மூலமாக கால் பண்ணி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எஃப் டாட் ஆட் பி அப்படின்னா இந்த ஃப்ரேமில் இந்த பட்டனை ஆட் பண்ணு. ஸோ ஆட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பட்டன் வந்து விண்டோவில் ஆட் ஆகும், அது வரை ஆட் ஆகாது. இதுக்கு முன்னாடி எதனால இருக்கலாம், பட்டன் பி ஈக்குவல் டு நியூ பட்டன் போன்ஸ் இதெல்லாம் எல்லா மெத்தடும் கொடுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம விண்டோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆட் மெத்தட் கொடுக்கணும். ஆடு கொடுத்தா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாமே விண்டோவில் போய் ஆகும். ஸோ நமக்கு என்ன ஆட் பண்ணணும், பட்டன் தான் ஆட் பண்ணணும். ஸோ பட்டன் பி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரேமோட சைஸ், ஃப்ரேம் எஃப் டாட் செட் சைஸ் 400க்கு 400 வந்து ஒரு சைஸ் மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் அதோட லேஅவுட் விசிபிள் இது எல்லாமே நம்ம ஆப்ஷன், நம்ம இஷ்டம், இதெல்லாமே பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஏடபிள்யூடி லேபிள். லேபிள் அப்படின்னா என்ன, நார்மலாக லேபிள் அப்படிங்கிறது நேம் மென்ஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு பாக்ஸோ இதுவோ அதெல்லாம் ஒன்றுமே கிரியேட் ஆகாது, சிம்பிளாக வந்து ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான். அதாவது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ பாக்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து அட்ரஸ் பேர் அதெல்லாம் எழுதுவாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன எழுதணும் அப்படிங்கிற ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம லேபிள் மூலமாக நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து என்னது ஒரு சிங்கிள் லைன் எழுதக்கூடியதான். ஸோ லேபிள் அப்படிங்கிறது the object of the label class is a component for placing text in the container. It is used to display a single line of read only text. ஸோ இது என்னது, ரீட் மட்டும்தான் நம்ம பண்ணலாம், இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. நார்மலாக எல்லாமே எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று லேபிள் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன ஆகும், எம்டியாக ஒன்று வந்து கிரியேட் ஆகும். அடுத்து லேபிள் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கோட வந்து ஒரு லேபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய லேபிள் எங்கே போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் போய் பிளேஸ் ஆகும். நார்மலாக நம்ம ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் போய் ப்ளேஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேண்டாம், எனக்கு வேறு அலைன்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. லேபிள் கொடுத்து என்ன கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்டீஜர் அலைன்மெண்ட் இருக்கா. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா எந்த அலைன்மெண்ட், அதாவது லெஃப்டாக ரைட்டாக ஜஸ்டிஃபையாக எந்த இடத்துல நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிடணும். அதாவது நம்மளோட லேபிள் நம்மளோட ஸ்க்ரீன் விண்டோவில் எங்கெல்லாம் போய் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிடணும் அலைன்மெண்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு 3 கிளாஸஸ். ஸோ செட் மெத்தட், அதாவது செட் டெக்ஸ்ட் அப்படின்னா லேபிள் என்ன இருக்குது அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னும் டெக்ஸ்ட்டு கொடுத்து எனக்கு இப்படி வேணும், நேம் வேணும், அட்ரஸ் வேணும், இல்லாட்டி அதாவது சிட்டி பேர், அதே மாதிரி என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம டெக்ஸ்ட் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து என்னது அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் என்ன, லெஃப்டாக ரைட்டாக சென்டரா அப்படிங்கிறத செட் பண்ணக்கூடியதான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் கெட் டெக்ஸ்ட். கெட் அப்படின்னாலே என்ன மெத்தட், ரீட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ லேபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பட்டன் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள். ஹெடர் ஃபைல் வந்து import java.awt பப்ளிக் கிளாஸ் இருக்குது. தென் மெயின் ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம 2 லேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், லேபிள் L1 அண்ட் L2. ஸோ
நம்ம என்ன அப்படிங்கிறத முன்னக்கூடி சொல்லணும். அதில் வந்து என்ன செஞ்சோம், பட்டன் B is equal to நியூ பட்டன் கொடுத்தோமா. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம 2 கிரியேட் பண்ணுறதுனால இனிஷியலாக லேபிளுக்கு பேர் வைக்கிறோம், லேபிள் L1 and L2. ஸோ இங்கே என்ன செய்கிறோம், L1 equal to நியூ லேபிள். இதுதான் வந்து என்ன செய்யும், லேபிளை கிரியேட் பண்ணக்கூடியான மெத்தட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேபிளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு லேபிளுக்கு ஃபஸ்ட்டு லேபிள் சொல்லி பேர் வைக்கிறோம், இன்னொரு லேபிளுக்கு செகண்ட் லேபிள் சொல்லி பேர் வைக்கிறோம். செட் பவுன்ஸ் அப்படின்னா கரெக்டாக அதனோட சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் அப்படின்னு கொடுத்தா தான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய லேபிள் நம்ம விண்டோவில் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ f.add ஆட் கொடுத்து L1 and L2. அப்புறம் ஃப்ரேமோட சைஸ் தீஸ் ஆன் ஆஸ் யூஷுவல் நார்மல். Thank you.